நமக்கு தெரிவதெல்லாம் குறைகள் தான். அது நம்ம கூடவே வாழ்கிற வாழ்க்கை துணைவியாகவோ வாழ்க்கை துணைவராகவோ இருக்கட்டும், நண்பர்களாகட்டும், அலுவலகத்தில் இருக்கிறவங்களாகட்டும், யாரா இருந்தாலும் முதலில் நம் மனம் நாடுவது குற்றங்களை. வள்ளுவர் சொல்றாரு, நீ குற்றங்களை நாடணும்ப்பா. ஆனா குற்றங்களை நாடுவதற்கு முன்பு குணத்தை நாடு. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் என்று வள்ளுவர் சொன்னார். இது ஒரு பெரிய வெளிச்சம் பாருங்க. முதல்ல வாழ்க்கையில எல்லாரும் நமக்கு எப்பவும் நன்மையே செய்வார்கள் என்று நாம் நினைத்தால் நம்மை விட முட்டாள்கள் யாரும் கிடையாது. போற போக்குல அங்கங்க குத்திட்டு தான் போயிருக்க நீ. ஆனா நம்ம பத்தி நாமே என்ன நினைச்சுப்போம், நான்லாம் எவ்வளவு நல்ல ஆளு தெரியுமா, எனக்கு ஏன் இப்படி வந்தது, ஏன் உனக்கு அப்படி வரக்கூடாது என்பதுதான் அதற்கான பதில். எனக்கு போய் இது ஏன் வந்தது, உனக்கு ஏன் வரக்கூடாது, நீ என்ன எக்ஸம்ஷன் கேட்டகரியா நீ? எல்லாருக்கும் வாழ்க்கை எதை தருமோ அதைத்தான் உனக்கும் எனக்கும் தரும். அதை தருகிற போது அது தந்த வாழ்க்கையை சபிப்பதை விட்டுவிட்டு அதே வாழ்க்கை எனக்கு எவ்வளவு நன்மைகளை தந்திருக்கிறது என்று யோசிப்பது கூட குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். இந்த கொள்ளல்ன்ற வார்த்தையே ரொம்ப சுவாரஸ்யமான வார்த்தை. கொள்ளல்னா என்ன அர்த்தம்? என்னை பொறுத்தவரை அக்செப்ட். நிறைய பேர் அவங்க வாழ்க்கை துணைவியை பற்றியோ துணைவரை பற்றியோ நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா ஒரு குறை அழாம விடவே மாட்டோம். முன்னாடிலாம் ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் அப்படி குறை சொல்லுவாங்க. இப்பெல்லாம் கல்யாணம் ஆன நாளுக்கு அடுத்த நாள் கேட்டாலே குறை சொல்றோம். கல்யாணத்துக்கு முன்பே குறை சொல்றோம். திருமணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணத்துக்கு 2 மாசம் இருக்கும், அதுக்குள்ள பிரேக்கப் ஆயிடும். இன்னும் கல்யாணமே ஆலியடா, அதுக்குள்ள எப்படிடா பிரேக்கப்னா, ஒரு 4 தடவை பேசினேன், நமக்கு செட் ஆகாதுன்னு. என்ன காரணம் தெரியுமா? குணங்களை நாட மாட்டேன் என்று. அப்போ நீங்க ஒருவரை அசஸ் பண்ற போது, வாழ்க்கை துணைவராக இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், பார்ட்னர்ஸா இருக்கலாம், யாரையும் அசஸ் பண்ற போது முதலில் நீங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டியது, அவங்கள்ட்ட நல்ல விஷயமே இல்லையா, நல்ல ஆஸ்பெக்ட்ஸே இல்லையா அவங்க கிட்ட? அப்படி யோசித்தால் தான் தெரியும் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிறது என்று. குணத்தை நாடி குற்றத்தையும் நாடி இதுல எது ஜாஸ்தியா இருக்குன்னு பாருன்னு சொன்ன வள்ளுவர் கடைசியில் சொன்னார், மிக்க கொள்ளல். எது அதிகமா இருக்கோ அதை அதோட வாங்கிக்க நீ. அது அப்படித்தான் இருக்கும், திருத்தலாம் முடியாது ராஜா, அது அப்படித்தான் இருக்கும். நீ ரெண்டுத்தையும் அசஸ் பண்ணிக்கோ, வாங்கிக்கோ. இது மட்டும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டு பரமசிவத்தோட என் நிலைமை எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைச்சுக்கிட்டா உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு கண்ணதாசன் சொன்னது படி வாழ்க்கை மனிதர்களை அசஸ் பண்ற போது ஒன்றை மட்டும் நினைவு வச்சுக்கோங்க, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. இந்த இடத்துல இந்த வெளிச்சம் இருக்கு பாருங்களேன். எதுக்கு வெளிச்சம் போட்டிருக்காங்க? நம்ம ஒருவர் முகம் ஒருத்தருக்கு தெரியணுன்றதுக்காக இந்த வெளிச்சம் போட்டிருக்காங்க. ஆனா இந்த வெளிச்சமே மிக அதிகமாக இருந்தால் நம்மால யாரையுமே பார்க்க முடியாது. வெளிச்சத்துக்கு நடுவிலே இருக்கிற நிழல்கள் தான் வெளிச்சத்துக்கான மரியாதையே கொடுக்கிறது. அப்படித்தான் வாழ்க்கையும். வெறும் நல்ல விஷயங்கள் மாத்திரமே இருந்தால் அந்த வாழ்க்கையில ஆக்டிவிட்டி இருக்காது, சுவாரஸ்யமும் இருக்காது. இருளும் நிழலும் ஒளியும் கலந்து இருப்பதுதான் நல்ல பார்வையை தருகிறது என்பது போல மனிதர்கள் எல்லாம் கலந்துதான் இருப்பார்கள்.